அப்படியே அப்படியே கையை மறைக்காது. இன்னன் பாலிக்குமாறு கண்டேன் புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே வான்மிகள் விடாது செய்க மறிவலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா நீங்க வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நித்தவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா என்னாருடைய இவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இச்சவேதா சிவசிதம்பரம் திருப்பரம். நமது அன்னதானத்தின் முக்கியமான நிகழ்வாக 2025-26 ஆருத்ரா தரிசனத்தின் உலக நாயகன், உலகத்தில் ஒரே நாயகன், உலக நாயகன் நடராஜ பெருமானின் மூலவர் தேர் வீதி உலா காட்சி நாளை 2026 ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் மிகவும் பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் அனைத்துலக உயிர்களுக்கும் இறைவன் அருள் தருடைய மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தள்ளியுள்ளார். ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் மூலவரை தோளில் சுமந்து செல்லும் அரிய நிகழ்வு உலகிலேயே வேறெங்கும் அறியப்படாத நிகழாத ஒரு நிகழ்வாக இங்கு நடைபெற்று வருகிறது. மேலும் நமது வழக்கம் போல நமது தெற்கு கோபுர வாயில் நித்திய அன்னதான கூடத்தில் 9 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக தினந்தோறும் 2 வேளையும் அன்னதானம் நடைபெற்று வருவது வழக்கம். இந்த 10 நாள் திருவிழா காலத்தில் தற்போது 9வது திருநாள் அன்னதானம் மிகவும் விமர்சையாக நமது சிவா குழுவினர் மற்றும் கோவை கிருபானந்தம் ஐயா மற்றும் முகநூல் நண்பர்கள் மற்றும் கட்டளைதாரர்கள் அடியார்கள் மற்றும் பாம்பன் சுவாமி ஐயாவின் அடியார்கள் சக்திவேல் ஐயா குழுவினர் அனைவரும் வந்து இங்கு பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வை நடத்தி தருகிறார்கள். நடராஜ பெருமானின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லை வரும் அன்பர்கள் தெற்கு கோபுர வாயில் வந்து மனதார வயிறார ஆனந்தமாக உணவு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் போட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா சாமியை வருது சாப்பிட. சூடார் சூடார். குழந்தைங்களா குழந்தைங்களா நீங்கள் வாங்கிங்க, குழந்தைங்களா நீங்கள் வாங்கிங்க. சாமியே சாப்பிட வருது, முதல்ல சாமி கொடுங்க. சூடாக இருக்குமா? சூடாக இருக்குது, பொறுமையாக வாங்க. சாப்பிட்டு வாங்கிங்க. சாமியே சாப்பிட வருது, வாங்க. ஊறுகாய் வாங்கிங்க. அவ்வளோதாம்மா, இனிமேல் ஒன்றும் இல்லையா? பாக்கி எல்லாம் அரைச்சாச்சு, அரைக்கணும்.
என்ன சொல்கிறாரு ஐயா? என்ன சொல்கிறாரு? வீட்டுக்கார ஐயா என்ன சொல்கிறாரு?